இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு எதுவாக நாங்க விட மாட்டோம். உனக்கு சின்ன டெஸ்ட் எடுக்க போறாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் முடிஞ்சதும் நீ பழைய மாதிரி பேச ஆரம்பிச்சிருவ. நாங்கெல்லாம் இங்கதான் இருக்கோம். தமிழ், நீ ரொம்ப ஸ்ட்ராங் தானே? என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் நீ தைரியமா இருக்கணும்னு நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல. ஓகேவா? உனக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோம். நீ நல்லபடியா எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு வந்துரு. நாங்க வெளியே இருக்கோம், வாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு பேச்சு போயிடுச்சா? இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்கிறது எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறப்ப நாம பிராக்டிக்கலா யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். டாக்டர், 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 அவ ரொம்ப சின்ன பொண்ணு டாக்டர். திடீர்னு இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க டாக்டர். இது எங்களாலே தாங்கிக்க முடியல. அந்த குழந்தை எப்படி தாங்கிப்பா? இங்க பாருங்க சார், இந்த விஷயம் டெம்பரரி ஆனதுதான். நான் உங்களுக்கு முதல்லயே சொல்லிட்டேன். நீங்க பயப்பட்டு பேனிக் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. நடந்த அதிர்ச்சியில மூளைக்கு போற நரம்பு மண்டலத்தை அது அட்டாக் பண்ணி அது மூளையவே பாதிச்சிருக்கு. அதனாலதான் குழந்தை பேசவே முடியாம சிரமப்படுறா. டாக்டர், இதுக்கு வேற எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லையா? இங்க பாருங்க, இப்ப இருக்கிற மெடிக்கல் வேர்ல்டுல எல்லா வியாதிக்குமே மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன், அவ்வளவுதான். இந்த குழந்தையோட நல்ல நேரம். இது சம்பந்தமான ஒரு ஃபாரின் டாக்டர் நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவர்கிட்ட நான் இப்பவே அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அவர் வந்து நாளைக்கு இந்த குழந்தைய பார்க்கட்டும். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. குழந்தைக்கு சைக்கலாஜிக்கலா இப்ப நீங்க 2 பேரும் தான் பெரிய சப்போர்ட். அவளை நல்லா சாப்பிட வச்சு தூங்க வைங்க. நல்ல தூக்கம் நிறைய வியாதிக்கு மருந்தா இருந்திருக்கு. தயவு செஞ்சு இந்த குழந்தைகிட்ட இனி இவ்ளோ ஷாக்கா நடந்துக்காதீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குழந்தை வளர்றதே பெரிய தப்பு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எஸ் டாக்டர். அவங்க நீ தப்பு பண்ணன்னு சொன்னப்போ எவ்ளோ போல்டா எதிர்த்து நின்னு அவங்க கூட சண்டை போட்டியோ, அதே மாதிரி இப்போ உனக்கு வந்திருக்கிற பிரச்சனையும் நீ போராடி ஜெயிக்கணும். இங்க பாரு, நாங்க எல்லாருமே இருக்கோம்ல உனக்கு. உன்னால முடியும். நீ மறுபடியும் பழையபடி பேசுறத நாங்க கேட்போம். முதல்ல நீ தைரியமா இருக்கணும். நாங்கெல்லாம் இருக்கோன்னு தைரியமா இருக்குன்னு சொல்றியாமா? அழாதம்மா, நானும் அழல. உன்னை இவ்ளோ தைரியமான பொண்ணா பாக்குறதுக்கு அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் சின்ன வயசுல இருந்து இந்த அம்மாக்கு நீ தாண்டி துணையா இருக்க. உன்னை நம்பிதான் நான் இருக்கேன். நீ பழையபடி சந்தோஷமா என் கூட பேசி சண்டை போட்டு ஜாலியா விளையாடதான் போற. பாரதி, நான் யாருன்னு தெரிஞ்சும் பெரிய இவ மாதிரி
நீ ஒவ்வொரு தடவையும் என்கிட்ட மோதிக்கிட்டே இருக்க. சில சமயம் நீ ஜெயிக்கவும் செய்ற. ஆனா உன் பொண்ணுக்கு பேச்சு போயிருச்சுங்கிற விஷயம் இடி மாதிரி உன் தலையில இறங்கி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். இனி உனக்கு எப்பவுமே இறங்கும் முகம்தான் பாரதி. இந்த மித்ரா மேல ஏறி போய்கிட்டே இருப்பா. அதை நீயும் பார்க்க தானே போற. பாரதி, அப்படின்னா அந்த ஃபாரின்ல இருந்து வர டாக்டர் நம்ம தமிழை பார்த்தா தமிழுக்கு சீக்கிரம் சரியாயிடும்னு சொன்னாரா? ஆமா பாட்டி. பரவாயில்ல நீ, ஒரு கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. கரெக்டா இந்த டைம்ல டாக்டர் இங்க வர்றது நல்ல விஷயம் தானே. சார், இதுல பாப்பாக்கு இன்னைக்கும் நாளைக்கும் கொடுக்க வேண்டிய மெடிசன்ஸ் இருக்கு. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். தேங்க்ஸ் சிஸ்டர். பாரதி, நீங்க தமிழை பத்திரமா கூட்டிட்டு போங்க. நான் போய் ஃபார்மசியில் மெடிசன் வாங்கிட்டு டாக்டரை பார்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே சார். பாரதி, என்ன ரொம்ப கோவம் வருதா? போன் அப்படியே கட் பண்ணிடலான்னு யோசிச்சிருப்பியே. அதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் சொல்றத ஒண்ணு விடாம கேட்கணும். இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ கூட சொன்னியே இப்பெல்லாம் தெய்வம் சீக்கிரமா தண்டனை கொடுக்கும்னு. அப்பப்போ நல்ல வீரமான டயலாக் எல்லாம் விடுவியே. அப்படிதான் தப்பு பண்ண உன் பொண்ணுக்கு கடவுள் சீக்கிரமா கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டாரு. பின்ன பணத்தை திருடிட்டு திருடவே இல்லைன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணா அவ பண்ணது பொய்யாயிடுமா? அதனாலதான் கடவுள் பொசுக்குன்னு தண்டனையை வாரி வழங்கிட்டாரு. அந்த வாயாடிக்கு இப்ப பேச முடியாமலே போயிடுச்சு பாத்தியா? என்ன பாரதி, நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டே இருப்பியே. இப்போ என்னப்பா இவ்ளோ அமைதியா இருக்க? என்ன பேசுறதுன்னு தெரியலையா? தெரியாது, தெரியவும் கூடாது. உனக்கு நான் ஒரு சின்ன அட்வைஸ் சொல்றேன், கேக்குறியா? குழந்தைங்கள நல்லது கெட்டது சொல்லி வளர்த்திருக்கணும். ஆனா உன்னோட திருட்டு புத்தியை சொல்லி கொடுத்து வளர்த்தனா உன் பொண்ணுக்கும் அதே புத்தி வந்து கடைசியில இப்படி போய் ஹாஸ்பிட்டல்ல பேச்சு மூச்சு வராம ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டிய நிலைமை தான் வரும். அப்புறம் இன்னொரு அட்வைஸ், உன்னோட சின்ன பையனையும் பத்திரமா பாத்துக்கோ. ஏன்னா இதுங்க ரெண்டையும் ட்ரம்ப் கார்டா வச்சுதானே ஆதிக்கும் எனக்கும் நடுவுல ஒரு பெரிய கேமே ஆடிக்கிட்டு இருக்க. இனிமே அந்த கிரிமினல் வேலையெல்லாம் பண்ணாம உன் பசங்களை நல்ல வழியா பாத்துக்கிற வழிய பாரு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் பசங்களுக்கும் நல்லது.